வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு முறிப்பு குளத்து வண்டால் நாங்கள் இன்றைக்கு கோணாயில் போக போகிறோம். இதுதான் எங்களோட ஏனையன் ரோட். இதில் இடப்பக்கமாக போகிறது ரத்னபுரமும் வலப்பக்கமாக திரும்புகிறது கனகபுரம் ரோட்டும். இன்றைக்கு நாங்கள் கனகபுரம் ரோட்டால் போய் தான் முறிப்பு குளம் பார்த்து கோணாவில் போக போகிறோம். வரைக்குள்ள சேவியர் கடை சந்தி இருக்குது. அதை தாண்டி வர வளைவில் தான் எங்களோட கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லம் இருக்குது. இதில் வார வளைவிலேயே ஒரு சின்ன ரோட் ஒன்று போகும். அந்த ரோட்டால் போனோம்னா நாங்கள் முறிப்பு குளத்து பண்டுக்கு போகலாம். முதல் நாங்கள் வேறு இந்த குளத்துக்கு வரைக்கும் இப்படி இல்லை ரோட்டு. இப்போ ஓரளவு செஞ்சுருக்காங்க. இப்போ பைக் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. ஒருவேளை இப்போ கிரவல் போட்டபடியாக காப்பீட்டு எதுவும் அடிக்கிறாங்களோ தெரியல. சரி, அப்படி இல்லைடா. அப்படி அது இந்தியாவில் அப்படி அடிக்க மாட்டாங்களே. இது சிலவளை கொங்கிரீட் எதுவும் அடிக்கக்கூடிய மாதிரி தான் கிரவல் கூட போட்டிருக்கிறபடியா அப்படி எதுவும் இருக்குன்னு சிலவளை இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குளத்து பண்டில் நிற்கிறோம். குளம் நல்லா தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வத்தி இருக்கு போல இருக்கேனே. முதல் மாதிரி இல்லை. முதல்ண்டா கொஞ்சம் கூட நிற்கும் தண்ணி கணக்கு பாயிறது அங்காலையெல்லாம். முந்திரா நான் இந்த குளத்தில் 3 பெல்ட்டி அடித்து விழுவேன்டா தண்ணிக்கு. இந்த பெல்ட்டி அடிச்சு இந்த பள்ளத்துக்கு தான் பிறண்டவர். இது நல்லா இருக்குல்ல. அப்படியே அந்த கோயிலையும் அப்படியே காட்டி கொண்டு போகணும்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் குளத்துக்கு வெளி சைடு நல்லா பச்சையாகவே இருக்குது. இது ஒரு காலம் இந்த பாடின மாதிரி எல்லாம் போகிறது இல்லை தானே. இந்த நாளுமே அப்படியே பச்சை பசையிலேருந்து தானே இருக்கிறது. இந்த தண்ணி ஓடுறபடியா அந்த நிலைமையில் அப்படியே இருக்கிறபடியா பிரச்சனை இல்லை. வா, நல்ல லொக்கேஷனு. கூடுதலாக இந்த அவுட்டோர்கள் அதோட இந்த குளத்தில் என்ன சொல்லுவோம், இறங்கின உடனே ஆல்பம். இந்த குளத்தில் குளிக்கிறது பயம். அதனால் கிட்டடியில் இந்த போன மாதமே ஒரு டெத் ஒன்று நடந்தேன் நினைக்கிறேன் இந்த குளத்துக்கு. நியூஸ்ல எல்லாம் வந்ததாக்குமே. இதுக்கெல்லாம் குளிக்கலாம், இந்த துண்டெல்லாம் குளிக்கலாம். நாங்களும் குளிச்சிருக்கோம். நாங்கள் இதுதான் மாடு. புள்ள மாடு அங்கே விரையில போல வீட்டை நிற்கும். அப்படி குளத்து பண்டால இறங்கக்குள்ள இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு. இதுதான் முறிப்பு சந்தி. இதில் இடப்பக்கத்தால் போனால் நாங்கள் ஊட்டுப்பழம் போகலாம். இன்னொன்று மறந்துட்டீங்க, அங்கே வலப்பக்கம் கல் தவறுனே ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. இதுதான் சந்திரமுதி சந்தி. இதால் நேராக போனால் காந்தி கிராமம் போய் கோணாவில் சந்திக்கு போகலாம். நாங்கள் இப்போ இடப்பக்கமாக திரும்பினோன்னா ராயன் குடியிருப்பு வரும். ராயன் குடியிருப்பெல்லாம் தாண்டி போகணும் கோணாவிலுக்கு. இப்போ அந்த ரோட்டால் தான் போகிறோம். அந்த ரோட்டால் போய்க்குள்ள ஜாலி நல்ல தோட்ட காணிகள் எல்லாம் இருக்குது. சோழன்கள் எல்லாம் வச்சு நல்லா நீட்டாக செஞ்சுருக்காங்களே. இந்த பாருங்க, சோழன் தோட்டம் தான். இது ஃபுல்லாகவே சோழன் தான். நாங்கள் முதல் முறை இல்லாமல் வேறு ஏதோ இருந்தது போல இருக்குது. இப்போ மாற்றிட்டாங்க போல இருக்குது. சீசன் மாற்றுறது தானே, அதனால் அப்படியே மாற்றப்பட்டிருக்கு போல. அப்படி இந்த கிரவுண்டில் எல்லாம் நாங்கள் விளையாடி இருக்கிறோம். இது கோணாவில் கிரவுண்டோட. இது கோணாவில். இதில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கோணாவில். இப்படியே நேராக போனால் அங்கே கோணாவில் சந்தி வரும். நேராக போனால் கோணாவில் சந்தி. அப்படியே தொடர்ந்து போய்க்கல கோணாவில் பள்ளிக்கூடத்தின் பின்பக்கம் பெருகுது. அதையும் அப்படியே பார்த்துக்கொண்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் கோணாவில் சந்திக்கு வந்துட்டோம். இடப்பக்கமாக போனால் ஜூனியங்குளம் கந்தபுரம் போகலாம். இப்போ நாங்கள் வலப்பக்கமாக போக போகிறோம். அப்படியே நாங்கள் வலப்பக்கத்தால் அப்படியே திரும்பி போகக்குள்ள கோணாவில் பள்ளிக்கூடத்தின் முன்பக்கம் அப்படியே நாங்கள் தொடர்ந்து அப்படியே எஞ்சாலும் அப்படியே பார்த்துக்கொண்டு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாங்கள் வீடியோவை முடித்து கொள்கிறோம்.